மாஸ்டர், எதுக்கு உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நடுத்தருக்கு வந்திருக்கீங்க? விஷயம் இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது சிரிப்பு ஆசனம். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுன்றது பெரியவங்க சொன்னது. நாம மட்டும் சிரிக்காம தெருவுல போற வாரவங்க எல்லாருமே சிரிச்சாங்கன்னா எல்லாருமே நோய் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் நடுத்தரு கூட்டு வந்தேன். மாஸ்டர், நீங்க சிரிப்பு டாக்டர் இல்ல, அதிரடி டாக்டர், உலக டாக்டர், சூப்பர் டாக்டர். ஐயோ வேண்டாம்மா வேண்டாம். தான் உயிரை பணைய வச்சு நடிக்கிற ஜாக்கி சானே தான் பேருக்கு முன்னாடி எந்த பட்டமும் போட்டுக்கிறது இல்ல. எனக்கு எதுக்கு இந்த பட்டம் எல்லாம்? எல்லாரும் சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, மனம் விட்டு சிரிங்க. நான் ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஒரு தடவை செய்து காட்டுறேன், அதே மாதிரி எல்லாரும் சிரிங்க. உங்க பொண்ணு ஒருத்தவங்க ஓடி போனது நம்ம எதிரி ரவுடி தினால் தெரிஞ்சு போச்சுனா. என்னது? அவங்க ஆளுங்களை செட் பண்ணி நம்ம வீட்டு முன்னாடி நின்றுட்டு கை கட்டி சரிறாங்களா? முதலாளி, உங்க தம்பி ரொம்ப மோசமான ஆளு. சொத்து பிரச்சனையில கோர்ட்ல நீங்க தோத்துட்டீங்க. உங்க தம்பி வின் பண்ணிட்டாரு. அதுக்காக ஆளுங்களை செட் பண்ணி கடை முன்னாடி நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் அழுகுற? டிவி சீரியல்ல பார்த்து கண்ணீர் விடுறதால இந்த அண்ணன் டிவியே வித்த. இன்னும் ஏன் அழுகுற? பக்கத்து வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தியா? இல்லண்ணா, நானும் என் ஃப்ரெண்டு கீதாவும் ஒரே பையனை லவ் பண்ணோம். சரி. அத போய் அந்த பையன் கிட்ட சொன்னோம். சரி. ஆனா அந்த பையன் கீதாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. அதுக்கு அந்த கீதா இத எல்லார்கிட்டயும் சொல்லி சிரிக்க வைக்கிறேன்னு சொன்னா. அதே மாதிரி செஞ்சுட்டானா. திருப்பாலடி எங்க இருக்கமா அவன்? ஆளை காட்டு. அண்ணா, இப்போ நீ பேசுறியா இல்ல நானே போட்டு தரட்டுமா? இருமா, நான் பேசுறேன். டேய், வெறும் ஸ்மைல் ப்ளீஸ்னு சொன்ன போட்டோகிராஃபரை போட்டு தள்ளோட நானு. நீ என்னடா ஊரே கூட்டிட்டு வந்து கைகுட்டி சிரிச்சு என்ன என் தங்கச்சி அவமானப்படுத்துறியடா? ஏய், மழை பின்னாடி ஒளிய பாக்குறா, போடுங்கடா.